ஹலோ. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா, பைத்தான் யூஸ் பண்ணி அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய அந்த எல்எல்எம் மாடல்ஸ் எடுத்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 6 ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஆட்டோ ஜிபிடி அப்படிங்கிறது. இது வந்து இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, இட் வில் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட் த ப்ராசஸ். இப்போ என்ன மாதிரியான ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு 5 பேர் இருக்க ஒரு டீம் இருக்குன்னா, அந்த டீம்ல அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன மாதிரி டாஸ்க் இருக்கு, அவங்களுடைய டீம் மீட்டிங்கில் இருக்கிற டிஸ்கஷனை கூட அது ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எடுத்து ஒவ்வொரு மைல்ஸ்டோன்ஸ்க்கு என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகுது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அது டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேலையை செய்கிறது அந்த ஆட்டோ ஜிபிடிக்கான ப்ராஜெக்டில் பண்ண முடியும். அதை ஒன்று. ரெண்டாவது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட்ன்ற ப்ராஜெக்ட். இந்த ஜாவிஸ் பர்சனல் அசிஸ்டன்ட்றது எப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், என்னோட டாஸ்க்கு நான் ஸ்கெடியூல் பிளானிங், டைமர்ஸ், ரிமைண்டர்ஸ் இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் என்ன செய்யும்னா, ஒவ்வொரு நாள் நம்ம நம்மளுடைய ட்ராவலோ இல்லை எஜுகேஷனோ இல்லை வேலையோ இல்லை பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ, இந்த ஒவ்வொருத்தருடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஓவர் த வாய்ஸ் மூலமாகவே இல்லைன்னா டெக்ஸ்ட் மூலமாகவோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் டேட்டாவை இந்த சிஸ்டம் ஃபீட் பண்ணிட்டு அந்த ஏஐ வந்து நமக்கு அசிஸ்ட் பண்ணும். உங்களுடைய ஸ்கெடியூல் இது, உங்கள் ப்ரியாரிட்டி இது அப்படிங்கிறத நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வேலையை இந்த பர்சனல் அசிஸ்டன்ட்றது நமக்கு செய்யும். இதுதான் செகண்ட் ப்ராஜெக்ட். மூணாவது ப்ராஜெக்ட் என்னன்னா நியூரல் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபார்மர். அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இமேஜ், நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம்னா இந்த இமேஜை வச்சுட்டு இன்னொரு ஒரு அஹ், மாதிரியான இமேஜாக அது வந்து ஒரு டயக்ராமெட்டிக் ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் இமேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுறத வேலையை தான் இந்த நியூரல் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ப்ராஜெக்டில் நம்ம பண்ணுவோம். நாலாவது ப்ராஜெக்ட் எப்படின்னா டீசென்ட்ரலைஸ் சேட் ஏபி ஆப்ங்கிறது ஒன்று பண்ணுறாங்க. இது எப்படின்னா வந்து ஒரு நம்மளே வந்து ஒரு ஒரு சின்ன டீமுக்குள்ளாரியே நாமளே ஒரு சேட், இப்போ டீம்ஸில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேட் இதை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான இதுதான் அந்த டீசென்ட்ரலைஸ் சேட் ஆப் வந்து நம்ம பண்ண முடியும் அதில். அஞ்சாவது ப்ராஜெக்ட் என்னன்னா ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் சிசிடிவி சிஸ்டம்ஸ்ன்றது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிசிடிவி கேமராவில் இருக்கிற இமேஜோ இல்லை வீடியோவோ அதை பேஸ் பண்ணி அதை வச்சு வீட்டில் ஆன் லைவ்ல நம்ம வந்து வி கேன் டிடெக்ட் அது வந்து ஏதோ ஹியூமன் வராங்களா, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஹியூமன் வராங்கன்னா அலர்ட் வந்து அலர்ட் ஆகும். அது ஹியூமனாக இருக்கலாம், இல்லை எது விலங்கு வருதா, இல்லை அதை வச்சு அது என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுங்கிறத வந்து இந்த சிஸ்டம் வந்து இந்த ஏஐ வந்து சொல்லும், அலர்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த வேலையை வந்து இந்த ப்ராஜெக்டில் நம்ம பண்ண முடியும். ஆறாவது ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்ட் ரெஸ்யூம் அனலைசர்ன்றது. இந்த ப்ராஜெக்டுடைய ஒரு கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், குவைட் அ சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. லிஸ்ட் ஆஃப் சிவிஸ் இருக்குன்னு வச்சோங்க. அந்த சிவிஸை பேஸ் பண்ணி இட் வில் அனலைஸ் த டேட்டா அண்ட் சேஸ் இந்த ப்ரொஃபைலுக்கான சிவி இது இது வந்து டேட்டா சயின்டிஸ்டுக்கானதா, இல்லை அவர் வந்து டேட்டா அனலிஸ்டுக்கானதா, இல்லை ஒரு டேட்டா பேஸ் டெவலப்பருக்கானதா, இல்லை ஜாவா ரிசோர்ஸ் அப்படிங்கிறத சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணி அது வந்து அந்த பர்டிகுலர் ஹெச்ஆர் டீமுக்கு அது ஃபார்வர்ட் பண்ணும். அது கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்ச் பண்ணுறாங்க வச்சோம் ஹெச்ஆர், எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜாவா டெவலப்பருடைய ரெஸ்யூம்ஸ் வேணும்னு டைப் பண்ணாங்கன்னா சிஸ்டம் will automatically pull out all the list of resumes that are related to ஜாவா requirement அப்படி எடுத்துரும். ஸோ இதுதான் இந்த 6 ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து we can do plenty of projects in Python, much more innovative projects we can come up with. ஸோ என்னன்னா நீங்கள் இந்த இந்த 6 ப்ராஜெக்டை நான் சும்மா ஒரு
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக எனக்கு பட்டதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உம், என்ன மாதிரியான இன்னும் ஃபர்தரான ஒரு இனோவேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆம், வேற அஹ், இது மாதிரி வேற என்ன டாபிக்ஸில் நம்ம ஆஹ், ஆம், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.